எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அப்படின்னா ஆண்டாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ண நாள் ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியேன்னு நம்ம சொல்லுவோம், பெரியவா சொல்லியிருக்கா. எதனால ஆடிப்பூரம் கொண்டாடுறா? ஆண்டாள் இன்றைய காலத்துல பக்தர்களுக்கெல்லாம் எப்படி நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே, ஒரு சேவை தொண்டாற்றுவதற்காகவே பிறந்து வாழ்ந்து வாழ்க்கையை நடத்தி நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர். ஆழ்வார்கள்ல ஒருத்தர் ஆண்டாள். ஆண்டாள் எப்படி பிறக்கிறா அப்படின்னா, வராக அவதாரம். பூமாதேவி பூமிக்குள்ள இருக்கும் பொழுது, கடல்ல போகும்போது வராக அவதாரத்துல பெருமாள் அவதாரம் பண்ணி வராக ரூபத்துல பூமாதேவிய வெளியே மீட்டுண்டு வரார். அப்போ பூமாதேவிக்கு சொல்றார், நீ பூமியில பிறப்பெடுத்து மக்களுக்கெல்லாம் எப்படி வாழணும், எப்படி பக்தி பண்ணணும்னு வழிகாட்டி என்னை அடையணுங்கிறார். அதன் கேற்றபடி பூமாதேவியும் அவதாரம் பண்றா. அதுதான் ஆண்டாள். ஆண்டாள் எங்க பிறக்கிறான்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற ஊர்ல பெரியாழ்வாருக்கு மகளா பிறக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு பெரிய பெயர் கொண்ட ஊர். 2 ஆழ்வார்களை நமக்கு தந்தருள பண்ண ஊர். ஒண்ணு பெரியாழ்வார், ஒண்ணு ஆண்டாள். பெரியாழ்வார் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினவர் பெரிய ஆழ்வார். பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்தவள் ஆண்டாள். பெரியாழ்வார் தினமும் கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு தோட்டத்துல போய் பூ பறிச்சுட்டு வந்து அவர் கையாலேயே பூவை பறிச்சு தொடுத்து பெருமாளுக்கு சாத்துவாராம். அந்த அளவு பக்தி அவருக்கு. அப்போ ஒரு தடவை போகும்போது அங்க துளசி மாடத்துக்கு பக்கத்துல குழந்தைய பாக்குறா. ரொம்ப அழகா இருக்கான் குழந்தை. குழந்தைய பார்த்தோன்னே இது பெருமாளையே நமக்கு தந்த பொக்கிஷம்னு சொல்லிட்டு கோதைன்னு பேர் வைக்கிறார். ஏன்னா ஆடி மாதம் பூர நட்சத்திரம் பிறந்ததுனால கோதைன்னு பேர் வச்சு வண்ணத்துன்னு வரார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம்மா ஆண்டாள் வளர்றா. கூடவே அவளுடைய கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமையும் வளருது. அவ ஒரு திருமண வயதை எட்டும் பொழுது கிருஷ்ணனை மாத்திரமே தனது கணவனாக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி அவ்வளோ பக்தி பண்றா பெருமாளுக்கு. அதனால திருப்பாவை, அந்த காலத்துல கோபியர்கள் எல்லாம் நோன்பு இருப்பாளாம். கார்த்தால எழுந்து குளிச்சு எல்லாம். ஏன்னா கிருஷ்ணனோடவே வாழ்ந்தவா கோபியர்கள். அதை கேள்விப்பட்டு இவளும் நோன்பிருந்து திருப்பாவை 30 பாடல்களை இயற்றி பாசுரங்கள் பாடி அதுக்கப்புறமா பெருமாளை போய் சென்றடைஞ்சாலாம். இன்னொன்னு என்னன்னா, பெரியாழ்வார் கட்டின பூவை இவ சூடி பார்த்து நமக்கு எப்படி இருக்கு, கிருஷ்ணர் நம்ம போட்டா விட்டு இந்த மாலையை போட்டுப்பாரா, நமக்கு அழகா இருக்கா, கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு பார்ப்பலாம். அப்ப அதை பெரியாழ்வார் கண்டுபிடிச்சு இவளை கடிஞ்சின்றாராம். அதுக்கப்புறமா பெருமாள் சொன்னாராம், அவ சூடின மாலை தான் எனக்கு வேணும்னு. அந்த அளவுக்கு பக்தி பண்ண ஒரு பெருமை ஆண்டாளுக்கு. சூடி கொடுத்த சுடர்கொடியாள்னு பேரு. இப்பவும் ஆண்டாள் கழுத்துல போடப்பட்ட மாலையத்தான் பெருமாளுக்கு போடுறா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அப்புறம் ஆண்டாள் திருமண வயதை எட்டும் பொழுது கிருஷ்ணர் பெருமாள் பெரியாழ்வார் கனவுல தோன்றி மனக்கோலத்துல ஆண்டாள் அழைச்சிண்டு வா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். மனக்கோலத்துல கூட்டின்னு போனா எல்லாரும் மக்கள் எல்லாம் பார்க்கிறா, போறா, பார்க்கிறா, பெருமாளை சேவிக்கிறா, பெருமாளோட ஐக்கியமாயிடுறா. ஆண்டாள் பிரத்யட்சமா பக்தர்களாகிய நமக்கு எப்படி பக்தி பண்ணா பெருமாள் உடனே நம்மளை கூட்டிண்டு போறார், தன்னுடைய பாதங்கள்ல நம்மளை சேர்த்துக்கிறாருங்கிறதுக்கு உதாரணம் ஆண்டாள். ஆண்டாள் 2 பேரும் சேர்ந்து, பெரியாழ்வார் ஆண்டாள் 2 பேரும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ண ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி உண்டாச்சு அப்படின்னா, வில்லி தண்டன் அப்படிங்கிற 2 பேர் இருக்கா. 2 பேரும் வேட்டையாட போறா. தண்டனுக்கு உடம்பு விழுந்துடுறான், அடிபட்டுடுறது. உடனே வில்லிக்கு கவலை வந்துடுறது. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பெருமாள்
கனவுல தோன்றி, கவலைப்படாத வில்லி, நீ எனக்கு இங்க ஒரு கோவில் ஆரம்பி, அதுக்கு உன்னுடைய பேரையே வைக்கிறேங்கிறா. உடனே வில்லியும் ஆரம்பிக்கிறார். வில்லி புத்தூர்னு பேர் அதுக்கு. வில்லின்னா வில்லி ஆரம்பிச்ச ஊர், புத்தூர்னா நீண்ட நெடிய ஊர்னு அர்த்தம். ஸ்ரீ ஆண்டாள் பிறந்ததுனால ஸ்ரீ, லக்ஷ்மி தேவிக்கு ஸ்ரீன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஆண்டாள் பிறந்த ஸ்ரீ வில்லியால் ஆரம்பிக்கப்பட்ட புத்தூர், ஸ்ரீவில்லி புத்தூர்னு பேரு. இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. ஆண்டாள் பிறந்தது, பெரியாழ்வார் பிறந்தது, 2 பேரும் மங்களாசாசனம் பண்ண இடம், பெருமாள் தேர், பெருமாளுடைய கோபுரம், ராஜகோபுரம், அது வந்து தமிழ்நாட்டோட சின்னம் அந்த ராஜகோபுரம். பெருமாளுடைய தேர் 2வது மிகப்பெரிய தேர். அந்த மாதிரி ஒரு தேரை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஆண்டாள் ஆடிப்பூரத்தின் போது 9வது நாள் ஆடிப்பூரம், 10 நாள் உற்சவம், 9ஆம் நாள் பெருமாளுக்கும் ஸ்ரீரங்கம் மன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் பண்ணி அந்த தேர்ல கூட்டிட்டு வருவாளாம். உற்சவம் சேவை, பெருமாள் சேவை ஜனங்களுக்கு. அதை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டுமா. ஆண்டாளையும் அந்த இதையும் பார்க்கறதுக்கு அவ்வளவு நன்னா இருக்குமா. அந்த தேருக்கு அவ்வளவு பெரிய வைபவம், அவ்வளவு பெரிய சிறப்பு. அது ஆண்டாளாலேயே தீர்மானிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தேர். அந்த தேருக்கு அவ்வளவு வைபவம். இது 9ஆம் நாள் திருக்கல்யாணம் உற்சவம். 5ஆம் நாள் என்ன அப்படின்னா கருட சேவை. 5 பெருமாள் எழுந்தருள பண்ணுவாளாம். பெரிய பெருமாள், திருத்தங்குலப்பன், ரங்கமன்னார், காட்டழகர், திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள். அங்க ஒரு திருவண்ணாமலை இருக்கு, அங்க ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த பெருமாள் எல்லாம் அங்க வந்து எழுந்தருள பண்ணுவாளாம். எழுந்தருள பண்ணி அந்த 5 பெருமாளுக்கும் கருட சேவை மங்களாசாசனம் எல்லாம் பண்ணுவாளாம் அன்னைக்கு 5வது நாள். அத்தனை சிறப்பா இந்த கோவில்ல இந்த 10 நாளும். இந்த குளத்துக்கு பேரு திருமுக்குளம். ஒவ்வொன்னும் ஒரு கதை சொல்றது இந்த கோவில்ல. இத கேட்கும் போது போகாத வாளுக்கும் போகணும், பார்க்கணுங்கிற ஆர்வம், ஆசை எல்லாம் பெருகும். அதாவது பெருமாள் ஒரு ராட்சசன் அழிக்க போகும்போது அவருக்கு ரத்தக்கரை பட்டுடுறது. அந்த கரையை போக்குவதற்கு கங்கா, யமுனா, சரஸ்வதிங்கிற 3 ஆறும் வந்து அவருடைய கரையை போக்குறா. அப்ப அவர் சொல்றாராம், இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நீங்க 3 பேரும் சேர்ந்து குளமாக மாறணும்னு சொல்றாராம். அதுக்கு பேரு திருமுக்குளம். அந்த திருமுக்குளத்துலதான் ஆண்டாள தலைக்கு குளிப்பாட்டி, சீயக்காய் போட்டு குளிப்பாட்டி, நறுமண இதெல்லாம் போட்டு ஆண்டாள் கொண்டை போட்டு அழைச்சிட்டு வருவாளாம். அதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு கண்ணே போராதுன்ற அளவுக்கு அத்தனை அழகா இருக்குமா. ஆண்டாளை குளிப்பாட்டுறதையும், அந்த சீக்கா போடுறதையும், நறுமண திரவியம் போடுறதையும் அத்தனை அழகா இருக்குமா அந்த குளத்துல பண்ணும் பொழுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சி, குளம், தேரு, கோபுரம், பெருமாள் எல்லாமே அங்க சிறப்பு மிக்கது. அந்த அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் உண்டான அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் பெருமாளை எல்லாரும் போய் தரிசிச்சு, இந்த திருவாடிப்பூரத்துல தேசிகர் எழுதிய கோதாஸ்துதிய எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு படிக்க முயற்சி செய்து ஆண்டாளுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பாத்திரமானோன்னு பெருமாளை வேண்டிக்கிறேன்.